ஆட்சி பொறுப்பை ஏற்ற கையோடு திமுகவின் ஆதரவு ஐஏஎஸ் அதிகாரிகளை கூண்டோடு மாற்றிய விஜய். வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் முந்தைய ஆட்சியினர் பயன்படுத்தி வந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை கூண்டோடு இடமாற்றம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், முந்தைய ஆட்சியில் விசுவாசமாக இருந்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள் என்பதோடு, தங்களுக்கு சாதகமான நபர்கள் இடம்பெற்றதால் தான் பணிகள் சரிவர நடைபெறும் என்பது போன்ற காரணங்களுக்காக இப்படி எப்போது ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து விடுகிறார்கள். அந்த வகையில் தற்போது விஜய் முதலமைச்சராகியுள்ள நிலையில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் முருகானந்தம் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரை தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் நந்தகுமார், சுற்றுலா கலாச்சார செயலாளர் சுவர்ணா, திமுக ஆட்சியில் முக்கிய இடம் பிடித்திருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அமுதா, உதயச்சந்திரன் ஆகிய இருவரும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதையடுத்து முதலமைச்சர் விஜயின் 3வது தனி செயலாளராக அண்ணாதுரை, கூடுதல் செயலாளராக விஷ்ணு ஆகியோரும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதோடு இன்னும் பல மாவட்டங்களில் உள்ள கலெக்டர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் என பலரும் அடுத்தடுத்த பணியிடை மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக திமுக ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த அனைத்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மாற்றி தங்களுக்கு சாதகமான நபர்களை நியமிப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் படுதீவிரம் காட்டி வருகிறது. அடுத்த செய்தி. விஜயுடன் என்னை பார்த்து மோடிக்கு பயம் வந்துவிட்டது. அதனால்தான் நான் வெளியிட்ட வீடியோவை முடக்கிவிட்டார். சர்ச்சையை ஏற்படுத்திய ராகுல் காந்திக்கு அண்ணாமலை கொடுத்த தரமான பதிலடி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி தான் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒருபோதும் பேச மாட்டார். சிறு வயது பையன் போலவே அவரது செயல்பாடு இருக்கும். குறிப்பாக மக்களவையில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வரும்போது கூட இவர் மக்களவையில் தூங்கிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ராகுல் காந்தி தான் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்காமல் தடாலடியாக எடுத்து விடுவார். அப்படிதான் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்த காங்கிரஸ் கட்சி திடீரென்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விஜய் கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது. இதன் மூலம் இனிமேல் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட வாய்ப்பில்லை என்கிற சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற விஜயின் பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள டெல்லியிலிருந்து வந்திருந்தார் ராகுல் காந்தி. அந்த நிகழ்ச்சியில் விஜயுடன் தான் பேசிக் கொண்டிருக்கும் பல வீடியோக்களை தயார் செய்து அவற்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அப்படி ராகுல் காந்தியும் விஜயும் இடம்பெற்றுள்ள வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாகி 3 கோடி பேருக்கு மேற்பட்டோர் பார்த்துள்ளார்கள். இந்த நேரத்தில் திடீரென்று அந்த வீடியோ முடக்கப்பட்டிருக்கிறது. அதையடுத்து இந்த வீடியோ முடங்குவதற்கு காரணமே பிரதமர் மோடி தான். அவருக்கு தான் என் மீது பொறாமை. நான் தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தற்போது வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால், வெற்றி கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இணைந்திருப்பதால் அவர் கோபமாகிவிட்டார். அதனால்தான் விஜய் பதவியேற்பு விழாவில் நான் கலந்து கொண்ட வீடியோக்களை முடக்கி வைத்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் அதை தாங்கிக் கொள்ளவே மாட்டார். அதனால்தான் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் சேர்ந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறப் போகிறது என்கிற அந்த கோபத்தை நான் வெளியிட்ட வீடியோவை முடக்கி அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பிரதமர் மோடி மீது அபாண்டமாக பழி போட்டுள்ளார் ராகுல் காந்தி. இதையடுத்து பாஜகவின் அண்ணாமலை அவருக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களை பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் ஆட்சி செய்து வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது 3 மாநிலங்களில் மட்டுமே ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் கட்சி விஜயுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பதை பார்த்து பிரதமர் மோடி ஏன் பொறாமைப்பட போகிறார்? ராகுல் காந்திக்கு வேண்டுமானால் இது பெரிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் பாஜகவுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். அதோடு பிரதமர் மோடிக்கு இருக்கும் பணிகளில் இப்படி ராகுல் காந்தி இன்ஸ்டாகிராமில் வெளியிடும் வீடியோக்களை பார்க்க அவருக்கு ஏது நேரம்? அதை எதற்காக பாஜக முடக்க வேண்டும்? அந்த அளவுக்கு அது என்ன விசேஷமான வீடியோவா என்று அண்ணாமலை ராகுல் காந்தியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருப்பதோடு, ராகுல் காந்தி ஒருபோதும் மக்கள் பிரச்சனை குறித்து பேசியதில்லை. எப்போதுமே சுயநலமாகவே செயல்பட்டு கொண்டு வருகிறார். அதனால்தான் இதுபோன்ற வீடியோ விஷயங்களை கூட சர்வதேச பிரச்சனை போன்று பூதகரமாக்குகிறார் என்று அவரை அட்டாக் செய்துள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. உதயநிதியால் விஜய்க்கு வந்த சிக்கல். டெல்லியிலிருந்து அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணி. தமிழ்நாட்டில் உள்ள திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக தலைவர்கள் இந்து மதத்தையும் இந்து மக்களையும் இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற விடமாட்டேன் என்று தடுத்து நிறுத்திய மு.க.ஸ்டாலின் நீதிமன்றத்திலும் தடை வாங்கினார். அந்த அளவுக்கு இந்துக்கள் மீது திமுக கடுமையான வன்மத்துடன் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த திமுக ஆட்சியின் போது சனாதானத்தை டெங்கு, மலேரியா, கொசு போன்று ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார் உதயநிதி. அதே போன்றுதான் நேற்று சட்டசபையிலும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார்.
இதற்கு தமிழக பாஜகவினர் உடனடியாக கண்டன அறிக்கையை வெளியிட்டதோடு தற்போது டெல்லியிலிருந்தும் பாஜகவின் PL சந்தோஷும் திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இதே பாரத நாட்டில் எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுத்து வந்தார்கள். இங்குள்ள மக்களை மதம் மாற்றம் சித்திரவதை செய்தார்கள் என்றாலும் அப்போதெல்லாம் இந்து மதத்தை அழிக்க முடியவில்லை. இந்து சனாதனத்தை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. அவர்களது அத்தனை எதிர்ப்புகளை மீறி இந்து சனாதனத்தை இன்று வரை மக்களால் கடைபிடிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சனாதனத்தை அழிப்பேன், ஒழிப்பேன் என்று பேசுவதை திமுக வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானது, துணை முதலமைச்சர் ஆனதெல்லாம் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வருவதற்கல்ல, இந்து மதத்தை அழிப்பதற்கு தான். அதனால்தான் தற்போது தான் எதிர்க்கட்சி தலைவரான பிறகும் அவர் அதை விடவில்லை. இந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்கிறார். இந்து சனாதனம் எந்த இடத்தில் பிரிவினையை ஏற்படுத்துகிறது? அது மக்களின் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது. தேவையானவர்கள் அதை பின்பற்றுவார்கள். இது அவரவர் மனம் சார்ந்த விஷயம். அப்படி இருக்கும்போது தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக இந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று தொடர்ந்து உதயநிதி பேசுவது கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லும் இவரால் இவரது வீட்டில் உள்ள உறுப்பினர்களை இந்து மதத்தை பின்பற்றுவதை தடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாஜகவின் PL சந்தோஷ், சட்டசபை என்பது சனாதனம் பேச வேண்டிய இடமல்ல. அது மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்து மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை உருவாக்கக்கூடிய இடமாகும். அதனால் தேவையில்லாமல் மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய இடத்தில் மக்கள் மத்தியில் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை விட்டுவிட வேண்டும். தோல்வியில் இருந்தாவது திமுக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் PL சந்தோஷ் உதயநிதி ஸ்டாலினுக்கு டெல்லியிலிருந்து ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி. ஆட்சி மாறியதும் தமிழக டாஸ்மாக் கடைகளில் மாறிய காட்சி. கூடுதலாக 10-20 ரூபாய் வாங்குவது நிறுத்தம். திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க உள்ள டாஸ்மாக் கடைகளில் குவார்ட்டருக்கு 10 ரூபாயும் பீர் பாட்டிலுக்கு 20 ரூபாயும் கூடுதலாக வாங்கி வந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு எழுந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து விஜய் முதலமைச்சராகியுள்ள நிலையில் கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி நேற்று மட்டும் 50 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள் முழுவதும் இந்த நடவடிக்கை நடைபெற உள்ளது. இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் விஜயின் இந்த செயல்பாட்டுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. முக்கியமாக நேற்று திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் குவார்ட்டருக்கு 10 ரூபாய், பீர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் என எந்த கடைகளிலும் கூடுதலாக வசூலிக்கப்படவில்லை என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் MRP ரேட்டை மட்டுமே டாஸ்மாக் கடைகளில் வாங்கியுள்ளார்கள்.